யோபு பக்தன் சொல்லுகிறான், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. என்னவா? கொன்று போட்டாலும். இங்கே எசேக்கியாவை போல நம்பிக்கையில அதுக்கு முன்பாகவும் அரசன் இல்லை, பின்பாகவும் அரசன் இல்லை. யார் நம்புறாளோ அவன் செய்த காரியங்கள் விக்கிரகத்தோப்புக்களை எல்லாம் என்ன செய்தான்? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றினான். இந்த மோசே என்ன பண்ணியிருந்தாருங்க? எதுக்காக வேண்டி பண்ணார் தெரியுமா? கொள்ளிவாய் சர்ப்பம் ஜனங்களை கொத்தி மரித்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை உயிரை காண்பின்னு காமிச்சாரு. இந்த மோசே வெண்கல சர்ப்பத்தை காமிச்சிட்டு அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கணும். வெண்கல சர்ப்பத்தை காமித்த பொழுது அநேகர் பிழைத்து கொண்டார்கள். அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைச்சி அப்பயே நிர்மூலமாக்கியிருக்கணும். எசேக்கியா ராஜா காலம் வரையிலும் அதை தொழுது கொண்டு இருந்தார்கள், தூபம் காட்டி வந்தார்கள், ஆராதனை செய்து வந்தார்கள். அதை எசேக்கியா ராஜா தகர்த்து உடைத்து எரிச்சு போட்டான். அதனால்தான் எசேக்கியா ராஜா காலங்களிலே சமாதானத்தோடு வாழ்ந்தார். அல்லேலூயா. சமாதானத்தோடு வாழ்ந்தார். எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பங்கள் கர்த்தர் அங்கீகரித்தார். நம்முடைய விண்ணப்பங்கள் அங்கீகரிக்க வேண்டுமானால் நம்பிக்கை அவர் மேல் இருக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை, முழு நம்பிக்கை. என்னைக்கோ ஒரு நாளைக்கு கொஞ்சம் நம்புறதில்லை, ஏதோ கொஞ்சத்தை நம்பி கொஞ்சம் வாழ்க்கை ஏதோ ஓட்டிகிட்டு இருப்போம்லாங்கிட்டு. அந்த மனுஷனை போல வேறு ஒரு மனுஷன் இல்லை நம்பிக்கையில். முன்பாகம் இருந்ததில்லை, இனிமேல் இருக்க போகிறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைத்திருந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. சுற்றின்னு சொல்கிறாங்க, அவன் வணங்குற கர்த்தர் தப்பி வைக்க மாட்டான், அவர் என்ன செய்ய மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார், உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு தூசரமாக பேசுகிறான் ரப்சாக்கே. ஆனால் எசேக்கியாவோ அந்த கடிதம் கிடைத்த உடனே போரிடுறோம், இந்த மாதிரி ஒரு கடிதம் கிடைத்ததுமே ஸ்தோத்திரம், அந்த கடிதத்தை வைத்து செபிக்கிற ஒரு மனுஷன், விண்ணப்பம் பண்ணின ஒரு மனுஷன். எசேக்கியா பிரச்சனை வரப்போகுது, நாசம் வரப்போகுது, மோசம் வரப்போகுது, தேச பிடிபடப்பட்டு விடுமோ என்கிற நிலைமையில் அந்த கடிதத்தை பார்த்து விட்டு அதை விரித்து வைத்து கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு மனுஷன், நம்பிக்கையிலே வல்ல ஒரு மனுஷன். நேரம் என்ன, வாடா எல்லாம் வா, படையெல்லாம் திரட்டு, வா போகலாம், யுத்தம் பண்ணலான்னு போகவே இல்லை.